டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தமிழ் இண்டஸ்ட்ரியில பல கலைஞர்கள், குறிப்பா நகைச்சுவை கலைஞர்கள் இருந்தும் தமிழ் திரைப்படங்கள்ல காமெடி ட்ராக் அண்ட் எழுத்தாளர்கள் இல்லாததான் இதுக்கான காரணமான மலேசியால இருந்து சுபனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களுடைய வெற்றியில நகைச்சுவைக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு. நகைச்சுவை கலந்த படங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன. ஆனாலும் சமீபகால இயக்குநர்கள் என்ன காரணத்தாலோ நகைச்சுவை காட்சிகளை தங்களுடைய படங்களை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலான திரைப்படங்களில் நகைச்சுவைக்கான பகுதிகளே இல்லை. அதனாலதான் நகைச்சுவை கலைஞர்கள் பல பேர் நம்முடைய இருந்தும் இவங்கெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. தக் லைஃப் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் அன்னைக்கு மலையாள நடிகரான தியான் ஸ்ரீனிவாசனுடைய நடிப்புல தக்னு ஒரு திரைப்படம் வெளியாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்தினுடைய வெளியீட்டின் பொழுதும் தியான் ஸ்ரீனிவாசன் நடிப்புல ஜெயிலர்னு ஒரு திரைப்படம் வெளிவந்துச்சு. இதெல்லாம் அவங்க வேணும்னே பண்றாங்களான்னு ஈரோட்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படத்தோடு தியான் ஸ்ரீனிவாசனுடைய தக் திரைப்படம் வெளியானாலும் அந்த படத்துக்கு நிச்சயமாக வரவேற்பு கிடைக்க போறதில்லை. ஆனாலும் என்ன காரணத்தாலும் தொடர்ந்து இது போன்ற இடைஞ்சல்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். எதனால நடிகர் சரத்பாபு சார் சோலோ ஹீரோவா பெருசா ஷைன் ஆகலன்னு வாலாஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தில் சில நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், அவங்க மிகச்சிறந்த நடிகர்களா இருப்பாங்க. ஆனாலும் அவர்களை கதாநாயகர்களாக ஏற்றுக்கொள்வதிலே நம்முடைய ரசிகர்களுக்கு ஒரு வித தயக்கம் இருக்கு. இது சரத்பாபுக்கு மட்டும் இல்ல, பல நடிகர்களுக்கு நேர்ந்திருக்கிறது. தனி ஒருவன் திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகும் இயக்குனர் மோகன் ராஜா தன்னுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தனி ஒருவன் திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால தெலுங்கு பட உலகத்துக்கு போயிட்டார் மோகன் ராஜா. அதனால தமிழ் பட உலகத்திலே அவருக்கு ஒரு சிறு இடைவெளி ஏற்பட்டது. இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு இந்தி படத்தை இயக்குவதற்கான முயற்சியில தான் மோகன் ராஜா மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். என்னதான் நடிகர் வடிவேலு சார் மீண்டும் வந்து காமெடி பண்ணாலும் அவருடைய காமெடி காலம்ன்றது நகரம் திரைப்படத்தினுடைய முடிஞ்சிருச்சு. இனி காமெடி பண்ணாலும் அதை மக்கள் ஏத்துப்பாங்களான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. வடிவேலு ஒரு சில கதாநாயகர்களோடு இணைந்து காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்சாலும் என்ன காரணத்தாலும் அவருடைய காமெடி நடிப்புக்கு மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் இல்லை. ஆனா அதற்கு மாறாக குணச்சித்திர பாத்திரங்களை அவர் நடிக்கும் போது மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு இருக்கு. அதனால குணச்சித்திர பாத்திரங்களுக்கு அவர் மாறினா கூட நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய யோசனை. சார், நடிகை கனகாவை இப்ப யார் பாத்துக்கிறாங்கன்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. கனகா தன்னை பார்த்து கொள்வதற்கு யாரையும் அனுமதிக்கிறது இல்லை, தனியாகத்தான் அவர் வாழ்கிறார். ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களும் தன்னுடைய உணவை ஆர்டர் செய்து கொள்கிறார். தனியாக வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இசையமைப்பாளரான ஏஆர் ரஹ்மான் சார்னுடைய தந்தையான சேகர் சார் ஏதாவது தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரான்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய தந்தையான சேகர் தமிழை ஒரு சில இசையமைப்பாளர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனால் நேரடியாக அவர் எந்த தமிழ் திரைப்படத்திற்கும் இசையமைத்ததில்லை. தக் லைஃப் திரைப்படத்துக்கான முன்பதிவு வெளிநாடுகளில் தொடங்கப்பட்டது உண்மையான திண்டுக்கல்ல இருந்து சிவகுமார் கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படத்திற்கான முன்பதிவு வெளிநாடுகளிலே தொடங்கிவிட்டது அப்படின்றது உண்மைதான். பொதுவாக படம் வெளியாவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னால்தான் முன்பதிவை வெளிநாடுகளில் தொடங்குவாங்க. ஆனால் இதுவரைக்கும் இல்லாத சாதனையாக 2 வாரங்களுக்கு முன்னாலேயே தக் லைஃப் திரைப்படத்தின் முன்பதிவு தொடங்கி இருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் தக் லைஃப் திரைப்படத்தை வெளிநாடுகளில் வெளியிடுகின்ற ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம். அவங்க தான் சரியாக திட்டமிட்டு 2 வாரங்களுக்கு முன்னாலேயே முன்பதிவை தொடங்கி இருக்கிறார்கள். மிகச்சிறந்த வரவேற்பை தக் லைஃப் திரைப்படத்துக்கான முன்பதிவு வெளிநாடுகளிலே பெற்றுக் கொண்டிருக்கிறது. பராசக்தி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெறுதான்னு பாண்டிச்சேரியிலிருந்து கவிதா கேட்டிருக்காங்க. பராசக்தி திரைப்படத்தினுடைய கதாநாயகனான சிவகார்த்திகேயன் இப்ப மதராசி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருப்பதால் பராசக்தி படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெறல. அவர் இந்த படப்பிடிப்பை நிறைவு செய்துட்டு வந்ததுக்கு பின்னாலே ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்று பராசக்தி படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும் என்று சுதா கொங்காரா சமீபத்திலே ஒரு பேட்டியிலே தெரிவித்திருந்தார். சியான் விக்ரம் சாரனுடைய அடுத்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு எப்ப தொடங்கும்னு தஞ்சாவூர்ல இருந்து நாகராஜ் கேட்டிருக்காங்க. சியான் விக்ரமுடைய அடுத்த படத்துக்காக இப்ப டைரக்டரை தேடிட்டு இருக்காங்க அந்த தயாரிப்பாளர்கள். டைரக்டர் யார் அப்படின்றது முடிவானதுக்கு பின்னால்தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தேதியை பற்றி விவரங்கள் தெரிய வரும். சார், தக் லைஃப் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர்ல உலகநாயகன் கமல்ஹாசன் சார் முத்தம் கொடுக்கிற மாதிரியான காட்சி அமைஞ்சிருக்கும். ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற கமல் மாதிரியானவங்க இந்த மாதிரியான காட்சிகள்ல நடிக்கலாமா? இது சரியா? இதுக்கு சிலர் சமூக வலைதளங்கள்ல எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பத்தி நம்மளுடைய கருத்து என்னன்னு தென்காசியில இருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவரை அரசியல்வாதியாகவும் நடிகராகவும் ஒரே நேரத்தில் பார்க்கறது தவறு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் அரசியல்வாதியாக தனியாகவும் நடிகராக தனியாகவும் பார்க்கணும். அப்பதான் இது போன்ற குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும். சார், நீங்க கடைசியா தியேட்டருக்கு போய் பார்த்த திரைப்படம் என்ன? அந்த மாதிரி பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நான் கடைசியாக திரையரங்குக்கு போய் பார்த்த படம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம். ரசிகர்கள் அந்த அளவுக்கு அந்த படத்தை கொண்டாடியதை கண்கூடாக திரையரங்கில் பார்த்தேன். ஒரு நல்ல திரைக்கதை மட்டும் அமைந்து விட்டால் ரசிகர் மத்தியிலே ஒரு திரைப்படம் எப்படிப்பட்ட வரவேற்பை பெறும் என்பதற்கு
டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஒரு உதாரணம். அந்த கதை மட்டும் இல்லை, அந்த கதைக்கான கதாபாத்திரங்கள் அந்த இயக்குனர் தேர்ந்தெடுத்திருந்தார் பாருங்க, அவருக்கு தனியாக ஒரு சல்யூட் வைக்கணும். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான நட்சத்திர தேர்வு அந்த படத்திலே அமைந்திருந்தது. அமீர்கான் தொடங்கி ராஜமௌலி வரைக்கும் பல பேர் மகாபாரதனுடைய கதையை படமா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அது சாத்தியமான ஒரு விஷயமா அல்லது வெப் சீரிஸா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தென்காசியிலிருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. மகாபாரதம் கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படமாக அதை எடுப்பதை விட வெப் சீரிஸ் எடுத்தாங்கன்னா ரசிகர்கள் மத்தியிலும் மிகச்சிறந்த வரவேற்பை பெறும். அந்த கதையும் முழுமையாக அந்த படைப்பாளியால் சொல்ல முடியும். சார், ரெட்ரோ திரைப்படம் இதுவரைக்கும் 235 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க வேர்ல்ட் வைட். இது ஓடிடியும் சேர்த்தா அல்லது சேர்க்காமலையான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ரெட்ரோ திரைப்படத்தை பொறுத்தவரை இந்த படம் என்ன வசூலை பெற்றது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுமே தவிர ஓடிடிக்கு எந்த விலைக்கு அந்த படத்தை வித்தாங்க அப்படின்னு சரியா தெரியல. அதனால உங்களுடைய கேள்விக்கு துல்லியமாக விடையளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. நடிகர்கள் விஷால், ரமணா, நந்தா, ஆர்யா இவங்கெல்லாம் இன்னும் நட்போட தான் இருக்காங்களான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. விஷாலோடு ஒரு காலகட்டத்திலே மிக நெருக்கமாக இருந்த ரமணா, நந்தா இருவருமே இப்ப விஷாலோடு பேச்சுவார்த்தையிலே இல்லை. ஆனால் விஷால் ஆர்யாவுக்கான நட்பு இன்று வரையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நடிகர்கள் லாரன்ஸ் அண்ட் சண்முக பாண்டியன் நடிக்கிற திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிருச்சா? இந்த ஆண்டு இறுதிக்குள்ள படம் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. சண்முக பாண்டியன் நடிக்கின்ற படத்தில் லாரன்ஸ் நடிக்க போவதாக ஒரு காலகட்டத்திலே செய்திகள் வெளியானது உண்மைதான். இப்ப அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாலு மகேந்திர சார்னுடைய படங்கள்ல மட்டும் ஒளிப்பதிவு அவ்வளவு துல்லியமா அழகா இருந்தது எப்படின்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. திரைப்பட ஒளிப்பதிவு பேக்லைட்டை முதல்ல கொண்டு வந்ததே பாலு மகேந்திரா தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கேமராமேன்ட்டும் ஒவ்வொரு விதம் இருக்கும். இப்போ நிவாசுடைய ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா அது வேறு விதமா இருக்கும். அது மாதிரி பாலு மகேந்திரா தனக்கென ஒரு தனித்தன்மை கொண்ட ஒளிப்பதிவாளராக விளங்கினார். அடுத்து என்று ஒரு தகவல். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகள் தவிர ஹிந்தி உட்பட பல மொழிகளிலே பி.பி. சீனிவாஸ் பாடி இருக்கிறார் என்றாலும் அவர் அதிகமாக பாடல்களை பாடியதுன்னா அது கன்னடத்திலும் தமிழிலும் மலையாளத்திலும் தான். கன்னட பட உலகின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த நடிகர் ராஜ்குமாருக்கு மட்டும் 300 வெற்றி பாடல்களை பாடியவர் பி.பி. சீனிவாஸ். என்னை பொறுத்த வரைக்கும் உடல் தான் என்னுடையது, என்னுடைய குரல் இருக்க அது பி.பி. சீனிவாஸ் தான் என்று பல மேடைகளிலே பி.பி. சீனிவாஸை பாராட்டி இருக்கிறார் ராஜ்குமார். ராஜ்குமார் நடித்த சம்பதிக்கே சவால் அப்படிங்கிற படத்துக்காக பி.பி. சீனிவாஸ் ஒரு பாடலை பாட வேண்டியிருந்தது. என்ன காரணத்தாலும் அவரால் குறிப்பிட்ட நேரத்தில் பாடல் பதிவுக்கு வர முடியல. அதனால அந்த படத்தினுடைய கதாநாயகனான ராஜ்குமாரியே அந்த பாடலை பாட வைத்தார் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான ஜி.கே. வெங்கடேஷ். அதற்கு பின்னாலே ராஜ்குமாருக்கு பாடுகின்ற வாய்ப்பை பி.பி. சீனிவாஸ் இழந்தார் என்றே சொல்ல வேண்டும். தொடர்ந்து எல்லா படங்களையும் ராஜ்குமாரே பல பாடல்களை பாடினார். அந்த பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக அமைந்தன. ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல சங்கீத ஞானம் உண்டு அப்படின்றனால மிகச்சிறப்பாக அந்த பாடல்களை பாடியிருந்தார் அவர். கன்னட பட ரசிகர்களால் இன்று வரை கொண்டாடப்படுகின்ற பி.பி. சீனிவாசனுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் கன்னடத்திலே வெளியாகி இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஒரு தயாரிப்பு நிர்வாகியாக சிவாஜியோட பல படங்கள் ஒர்க் பண்ணீங்க. ஆமாம் சார். சிவாஜி சார் ஒரு படத்தில் நடித்தார்னா அது மேனேஜரோட வேலை ஈஸிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி நம்பியார் சார் உட்லண்ட்ஸில் ஒரு ரூம் போட்டிருந்தோம், காட்டேஜ் ஜல்லி, பெங்களூரில். நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வாடா அப்படின்னு. எதுக்கு சாமி? பின்னாடி பார்த்ததில் கேப்டன் ஷாஜி படம் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங். காலையில் 6 மணி இருக்கும். அங்கே ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு நடந்து வந்துட்டு கடைசியாக மரியாதை சிவா படம் நான் தான் சொல்ல வரேன். பேங்காக்கில் சாங் இறங்கின உடனே எனக்கும் விக்ரமன் சாருக்கும் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.